ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டருக்கு. ஆக்சுவலாக நான் ஷோல்டருக்கு 3 ஒர்க் அவுட் போட்டேன். அதில் ஒரு ஒர்க் அவுட் வந்து வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் புதுசாக வீடியோ பண்ணுறதுனால மறந்துடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அர்னால்ட் ப்ரெஸ். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து கையை வந்து ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணி அப் பண்ணும்போது ஷோல்டர் நல்லா விரியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜிம்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ நீ என்ன ப்ரோ ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது, நீ ஃபீல் பண்ணுறியா, மசிலில் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா நான் ஃபேஸ்லேயும் பாடிலையும் காமிச்சிக்க மாட்டேன் பெயினை. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. நீங்களும் அதனால் ஈஸியாக போடுறேன் தப்பாக போடுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் தப்பாகவும் போடுவேன். அதை தப்பாக போடுறது நானே தப்புன்னு ஒத்துப்பேன். ஸோ இப்போ அடுத்தது அப்புறம் இன்னொரு விஷயம், எடுத்த பொருளை ரேக்கில் டிசிப்ளினோட எடுத்து திருப்பி ரேக்கில் அசம்பிள் பண்ணிவிடுங்க, அலைன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா கஷ்டம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இது வந்து லேட்டரல் ரைஸு. ஸோ தப்பாக சொல்கிறான், பேர் கரெக்டானு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து நான் போடுற ஃபார்ம் ஆக்சுவலாக தப்பு. எனக்கு வந்து இது செகண்ட் செட்லேயே வீடியோ எடுத்தேன். ஸோ தேர்ட் செட்டு போகிறப்போ என்ன ஆச்சுன்னா, ட்ரைனர் வந்து கழுத்து மேலே ஒன்று வச்சு தப்பாக போடுறடா, ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதைப்படி நான் அடுத்த இதில் செட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி இதில் என்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைட்டாக ஃப்ரண்ட் வரணும், ப்ளஸ்ஸு கீழே இறக்கும்போது நம்மளோட ட்ராப் மசிலை ஃபீல் பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணலை. நான் இதனால் சைட் ஷோல்டருக்கு தான் அந்த ஒர்க் அவுட்டுன்னு நினச்சிட்டு இதனால் நான் தப்பாக போட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ நீங்களும் மாற்றிக்கோங்க. வரட்டா, பாய் பாய்.